நான் ஆஞ்சநேயன் என் பெயர், அனுமன் என்றும் அழைப்பார்கள் தாயே. அரக்கரின் மாய்கைகளில் இதுவும் ஒன்றும் இல்லை அம்மா, அடியேன் ராமதூதனே தான், என்னை நம்புங்கள். அப்பா, இந்த இடத்திற்கு வந்ததிலிருந்து எதிலுமே நம்பிக்கையற்றவளாக இன்னும் உயிரோடு இருந்திருக்கிறேன். இந்த பூமிக்கு பாரமாக. அப்படி சொல்லாதீர்கள் அன்னையே. ஏற்ற சமயத்தில் வந்து தங்களை காப்பாற்றி இருக்காவிட்டால் என் ஐயன் முகத்தில் மறுபடியும் நான் எப்படி வலிக்க முடியும்? அம்மா, கண்டுவிட்டேன் உங்களை. கவலை விடுங்கள். இனி ஆவி துறக்க முடிவு கட்டாதீர்கள். விரைவில் ஐயன் வருவார். அரக்கர் குலம் அழிந்தே தீரும். அழைத்தேகுவார் உங்களை. ஆணையிட்டு சொல்லுகிறேன். திருச்சடைக்கு அடுத்தபடியாக இந்த ஆறுதலான வார்த்தையை உன்னிடம் தான் கேட்டேன். இருப்பினும் நீ என் ஐயன் சேவகன் என்று நான் நம்ப என்ன ஆதாரம் வைத்திருக்கிறார்? தாயே, இரவு பகல் எந்த நேரத்திலும் அவர் திருநாமத்தையே பூஜிக்கிறேன். அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அதை சொல், பின் நம்புகிறேன். தன் வாழ்க்கை பகுதியில் நடந்த சில சம்பவங்களை என்னிடம் நினைவுபடுத்த சொன்னார் அன்னையே. என்னப்பா சொன்னார்? அயோத்தியில் ஒரு நாள் நிலாமுற்றத்திலே இரவு நேரத்தில் தாங்களும் ஐயனும் தனிமையில் சம்பாஷித்துக் கொண்டிருந்தீர்களாம். தாங்கள் அவர் கழுத்திலே அணிந்திருந்த ஆபரணங்களை கலத்தி வைத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஏதோ சிந்திக்க தொடங்கிவிட்டீர்களாம். என்ன சிந்தனை என கேட்க தாங்கள் சுவாமியிடம் சொன்னீர்களாம், தங்களின் கால் விட்டதும் கல்லொன்று பெண்ணாக மாறிவிட்டதாமே, இப்போது நான் கலத்தி வைத்த ஆபரணங்களில் இருக்கும் கல்லெல்லாம் கண்ணீராக மாறிவிட்டார், என் நிலை என்னாவது சுவாமி என்று பரிகசித்தீர்களாம். இந்த சம்பவம் உங்கள் இருவரை தவிர வேறு ஒருவருக்குமே தெரியாதாம். இதுபோன்று பல நிகழ்ச்சிகளை என்னிடம் தனிமையில் சொல்லி இதற்கும் தாங்கள் நம்பாவிட்டால் இறுதியில் அவர் தம் கணையாளியை தங்களிடம் கொடுக்க சொன்னார். உண்மையே அனுபா, அன்று ஐயன் வில்லை வளை என்னை மாலையிட்டு பின் விஸ்வாமித்ர மகிழ்ச்சி எங்களை வாழ்த்திய போது நான் அடைந்த மகிழ்ச்சி இன்று அடைகிறேன். அண்ணன் என்னை மறந்து விட்டாரோ என்றெண்ணி மரணத்தை நாடி சென்று. இல்லை அம்மா, இருவர் நிலையும் ஒன்றுதான், ஆனால் இருக்கும் இடம்தான் வெவ்வேறு. அப்பா, தூதுவனாக வந்து என் துயர் நீக்கியவனே, அண்ணலின் உண்மை பணியாளனே, என் ஆவியை காத்தவனே, இப்பூமியில் நீ என்றும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று என் மனமாற வாழ்த்துகிறேன். என் பாக்கியம் தாய், என் பாக்கியம். அம்மா, இனியும் உங்கள் நிலை கண்டு என்னால் சும்மா இருக்கவே முடியாது. புறப்படுங்கள் என்னுடன். ஐயனிடம் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் உங்களை. அனு, அப்படி செய்தால் ஐயனுக்கும் ராவணனுக்கும் என்ன வித்தியாசம்? இவன் தான் திருடி கொண்டு வந்தான் என்றால் நாமும் திருட்டுத்தனமாக போகலாமா? தவறல்லவா? பிறன் மனைவியை அபகரித்துக் கொண்டு வந்தவனுக்கு புத்தி கற்பித்து போராடி இந்த புல்லர்களை வென்ற பிறகு என்னை அழைத்துச் சென்றார். அது என் சுவாமிக்கு இருவகையில் வெற்றியல்ல. ஆம் தாயே, ஏதோ அவசரத்தில் உணர்விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஆஞ்சநேயா, கடல் கடந்து என்னை எப்படி காண வந்தாய்? ஐயன் மேல் உள்ள பக்தியாலும் தங்களை காண வேண்டும் என்ற ஆர்வத்தாலும் என் உடலிலே புது சக்தி ஒன்று பிறந்தது. புறப்பட்டு வந்து விட்டேன். உண்மை ஊழியன் என்றால் உனக்கே. இன்னும் 6 மாத தவணை வைத்திருக்கிறான் அரக்கர்களின் தலைவர். அதற்குள் ஐயன் என்னை வந்து மீட்காவிட்டால் நான் ஆவி துறப்பது நிச்சயம். இது அவருக்கு எடுத்து சொல்லி என்னை சந்தித்ததற்கு அடையாளமா இதோ இந்த சூடாமணியை அவரிடம் கொடு. தாயே, தென்னிலங்கை தீப்பற்றி எரியும். தீயவர்கள் அழிந்தே தீர்வர். திரும்பவும் நானே வந்து உங்களை அழைத்துச் செல்கிறேன் ஐயனிடம். நல்லதப்பா, எந்த ஆர்த்தும் உன்னை அணுக போய். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? ஏன் எங்களுக்கெல்லாம் இப்படி சொல்லை கொடுக்கிறாய்? சீக்கிரம் சொல். சொல்லை கொடுக்க வரவில்லை, உங்களோடு விளையாட வந்திருக்கிறேன். இதுதான் விளையாட்டா? உன் மூச்சுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா? கெடாரா விடாரா, என் நிலையே உனக்கும் கீழே இறங்காதே. அங்கேயே இரு. என் செய்வோம், என் செய்வோம், என் செய்வோமா? இப்போதே சென்று அட்சயகுமாரனை அழைத்து வந்து இந்த குரங்கை ஊர்கை பார்க்கிறேன். ஓ, எல்லோரையும் அழைத்து வா. அனைவரையும் ஒருமுறை சந்தித்து விட்டு போகலாம் என்றுதான் அடியேன் வந்திருக்கிறேன். அப்படியா?
என்ன ஓர் அற்ப குரங்கு அசோகவனத்தையும் அழித்து நம் அரக்கர்களையும் கொன்று விட்டதா? அற்ப குரங்கல்ல பிரபு, அபார சக்தி படைத்தது. தாங்கள் கூட அதனிடம் மிகவும் ஜாக்கிரதையாக சண்டை செய்ய வேண்டும். வடையனே வா என்னோடு. இந்த குரங்காய் இவ்வளவு தூரம் அட்டகாசம் செய்கிறது? இதே குரங்குதான் பிரபு. ஏய், அனுமன் என்று என் பெயர் சொல்லி கூப்பிடு. ஏய் குரங்கே, உன் குணத்தை எங்கள் வனத்தில் எதற்காக காட்டினாய்? நல்ல ஒரு மனத்தை உங்கள் ராவணன் புண்படுத்தியதா? அற்பனே, யார் நீ? என்னை கேட்க வந்த நீ யாரடா? எங்க வேந்தனின் இளைய புத்திரன் அக்ஷயகுமாரன். அவருடைய வீரம் தெரிந்தால் நீ இப்படி எல்லாம் பேச மாட்டாய் குரங்கே. இலங்கேஸ்வரனின் இளைய புத்திரனா? ஆம். உன்னை என்ன செய்கிறேன் பார். இளையவனே, இறுதியில் உன் அப்பனுக்கு கொள்ளி வைக்க நீ ஒருவனாவது உயிரோடு இருக்க வேண்டாமா? வேண்டும், அவசியம் வேண்டும். பிரபு, வட குரங்கே, என்ன சொல்லினே? என்ன அத்தனையும் சாகடித்து அரக்கர்கள் பலரையும் கொண்டு அசோகவனத்தையும் அழித்து விட்டதா ஒரு அற்ப குரங்கு? உங்கள் பலம் எல்லாம் எங்கே போய்விட்டது? ஐயோ, அந்த குரங்கு வாளை ஆற்றினாலே அந்த வட்டாரத்திற்குள் யாருமே நுழைய முடியாது பிரபு. நிறுத்து. எங்கே அந்த குரங்கு? இன்னும் அங்கேயே இருந்து கொண்டு நமது அசோகவனத்தின் அடையாளத்தையே மாற்றிக் கொண்டிருக்கிறது. வாயமூடு, வாயம் பிள்ளா. ஏனடா தம்பியை கொண்டாய் என்ற காரணம் கேட்டால் என் தந்தைக்கு நீதி புகட்ட சொல்கிறார். நடப்புவை அனைத்திற்கும் காரணம் ராவணனின் தவறான செய்திதானே? அற்பனே, பார்த்தவுடன் பொடிப்பொடியாக்கி காற்றிலே பறக்க விட்டிருப்பேன். ஆனால் என் தந்தையார் உன்னை உயிருடன் காண வேண்டும் என்று சொன்னது நிமித்தம் கொல்லாமல் விட்டிருக்கிறேன். வெல்ல முடியாததற்கு இதுவும் ஒரு வெட்டி கதை. என்ன சொன்னாய்? பிரம்மாஸ்திரமா? ராம் ராம் ராம், எடுத்துக்கொண்டு வாருங்கள் சபை. இந்த குரங்குதானா அசோகவனத்தையும் அடித்து நம்முடைய அச்சகரையும் கொண்டது? ஆம் தந்தையே, பலம் இதனிடத்திலும் உள்ளது. ஓஹோ, வாலியும் பரம்பரையோ? அந்த வாலியையும் தன் ஒரே பாணத்தால் மண்ணிலே சாய்த்துவிட்ட அண்ணல் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் தூதுவன் நான். என் பெயர் அனுமன். ராமனின் தூதுவனா? ஆம். பிறன் மனைவியை அபகரித்து வருவது பெரும் குற்றம் என்பதை இந்த கொற்றத்திற்கு எடுத்து சொல்லி வரும்படி அனுப்பிய ஐயனின் சேவகன் நான். நிறுத்து உன் பேச்சை. என்னடா இது? புதுவன் என்று சொல்லியும் வந்த விவரத்தை கேளாமல் என்னை ஏன் வாயை மூட சொல்கிறார் உங்கள் வேந்தர்? பேசாமல் இருக்கும் குரங்கே, இலகு எம் வேந்தருக்கு ஆத்திரம் பிறந்தால் நீ அழிந்தே போய் விடுவாய். என்ன அநியாயமடா இது? தீமை செய்தவன் அமர்ந்திருக்க நன்மை சொல்ல வந்தவன் நின்று கொண்டிருக்கவா? பாரிப்போது ராம். வந்தவனுக்கு ஆசனம் கொடுக்காமல் நிற்க வைத்து பேசியதற்காக வழிகாட்டினேன். பேச இப்போது பதில் சொல்கிறேன். யார் நீ? தேவனோ, திருமூர்த்திகளில் ஒருவனோ, இல்லை என்போர் சிவனிடம் வரம் பெற்றவனோ, அல்லது நிஜ உருவிலே என் முன்வர பயந்து மாற்றுருவிலே வந்த வானவர்களிலே ஒருவனோ, இல்லை குரங்குருவில் வந்த கூட்டுவனோ? சொல் சீக்கிரம். பயம் வேண்டாம் இலங்காதிபதியே, நீங்கள் கணக்கிட்ட பெரியவர்களில் யாரும் இல்லை. நான் அண்ணல் ராமனுக்கு பாத பூஜை செய்யும் சாதாரண சேவகன் அடியே. எங்கு வந்தாய்? அன்னை சீதா பிராட்டியை அல்லல்படுத்துவது தங்கள் நிலைமைக்கு நல்லதல்லவே? அற்ப வானரமே, அந்த ராமனேவத்தின் காலை விழுந்து மண்டியிட்ட போதிலும் அறுப்ப மாட்டேன் சீதையை மட்டும் மறுபடியும். வேண்டாம் பிடிவாதம். எங்கு பார்த்தாலும் யாழ் ஒலியும் இசை ஒலியும் இனிமையாக எப்போதும் கேட்கும் அளவிற்கு இலங்கை நகரத்தை வளர்த்துவிட்டு உன் சரி நிகழ்ச்சிக்கு இடம் தந்து விடாது. என்ன சொன்னாய்? வேண்டாம் வேண்டாம், தடுத்து மன்னியுங்கள். தூதாக வந்தவன் இவன். மேலும் தங்கள் நிலைக்கு சரிநிகர் இல்லாதவன். இவனை கொன்றால் தங்கள் புகழுக்கு இடுக்கு நேரிடும் என்பது என் தாழ்மையான கருத்து. இருந்தாலும் வந்த இடத்தில் இந்த வானவன் செய்த தவறுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். செய் உன் இஷ்டப்படியே. கொண்டு போங்க இந்த குரங்கை. கடாரா குடாரா, நமது மன்னரிடம் இந்த குரங்கு மரியாதையாகவும் மௌனமாகவும் நடந்திருந்தால் இதனுடைய வாளுக்கு இந்த கதி வருமா? என் செய்வோம், என் செய்வோம். இதன் வாலிலே நெருப்பை வைக்க வேண்டியதுதான். செய்வோம். ஏ குரங்கே, கொஞ்ச நாளி வாளை ஆட்டாமல் இருந்தேன். ஏழுப்படி சொல்ல கொடுக்கிறாய். குரங்கே, எங்களிடம் வாய் நீட்ட ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார். குரங்கே, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் இந்த வாளை ஆட்டாமல் இருந்தேன்.